கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள் அப்படின்ட்டு நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அன்னைக்கே பாடியிருக்கிறாரு. அவர் அப்போ பாடினது புரிஞ்சிச்சோ என்னமோ தெரியல, இப்போ அது ரொம்பவே புரியுது. ஆமாங்க, ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து வாங்கின விலை அதிகமான ஒரு பட்டுப்புடவை அதோடைய கரையில் உள்ள சாயம் அதில் பிளைனான பகுதியில் பட்டுடுச்சு. சாரி வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்னடா இப்படி காசு கொடுத்து வாங்கின சாரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது தான் ஊரில் தையல் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. கூடவே எனக்கு பெண் குழந்தையும் இருக்குது, அந்த சாரியை எதுக்கு வேஸ்ட்டாக தூக்கி போடணும் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு ஒரு பட்டு பாவாடை சட்டையும் கவுனும் தச்சு கொடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த சாரி வியர் பண்ணியிருந்த உடைக்கும் என் பாப்பாவுக்கு பட்டு பாவாடை சட்டை தச்சு கொடுத்தது ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. நீங்களும் இந்த பட்டு பாவாடையும் சட்டையும் கவுனும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்து சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு.